ஹாய் ஹலோ பெஸ் வெல்கம் பேக் டு சேனல் நமக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் வந்து பழைய ட்ரிப்பில் மகாராஷ்டிராவிலே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணது. அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் சேலில் வந்து வாங்கிட்டேன். அதனால் அதை வந்து சும்மா ரிவீல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ. என்ன பொருள்னால், ஒரு கேபி ஃபால்ஸ் போகிற முன்னாடி ஒரு 2 பசங்களை மீட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேகி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதை பார்த்த உடனே ஏன் நம்ம இது ஒன்று வாங்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஒரு கேம்பிங் ஸ்டவ், அதாங்க கேம்பிங் ஸ்டவ்வு கூடவே பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டேங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு டப்பா நான் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஃபோல்ட் பண்ண அப்புறம் எவ்வளோ சின்னதாக இருக்குன்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு ஸ்டவ் இது ஆக்சுவலாக ஃபுல் ஒரு கேஸ் ஸ்டவ். அது கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காம்போ தான் போட்டேன். இதில் நிறைய பிராண்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரே கான்செப்ட் தான், நிறைய பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. நான் வந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா பைசன்பர்க் அப்படின்ட்டு நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. சரி ஓகே மேட் இன் சைனா வாங்குவோம் அப்படின்ட்டு இதை ஆர்டர் போட்டேன். பட் இது வந்து தனியாக வாங்காமல் கூடவே காம்போவாக வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து ஒரு 4 சிலிண்டர் வாங்கிட்டேன். ஸோ இதான் சிலிண்டர். அது வருது பூட்டன் கேஸ். இதை வந்து இது வந்துட்டு ஒரு 4 பாக்ஸ் 4 கேன் ப்ளஸ் இது சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ருபீஸ் எவ்வளோ 70 எவ்வளோ ஆச்சுது. அப்ராக்சிமேட் 1000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். தோணும் ஏன்னா ட்ரிப்பே இன்னும் அடுத்த பிளான் பண்ணல, அதுக்குள்ளே தேவையான்ட்டு எனக்கே அதை தோணுச்சு. வாங்கிட்டு நம்ம இன்னும் இனி அடுத்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5-6 மாதம் கழிச்சா ட்ரிப்பை போகிறோம், எதுக்கு இப்போயே வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. சரி வாங்கி வச்சதை அட்லீஸ்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் பிளானோடு இறங்கிட்டேன். ஸோ இது ஒன்று வாங்கினேன். இது ஒரு காம்போவா ப்ளஸ் 3 சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்குது. இப்போதைக்கு தேவை ஒன்று தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சமையல் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ட்ராவலில் இருக்கும்போது சொல்கிறது நிறைய எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சுட்டு மொத்தமாக ஒரு காம்போவை பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கேம்பிங் பர்பஸுக்காக வந்து ஒரு காம்போவை விட்டுருந்தாங்க. அதுலேருந்து ஸோ ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இருக்குது. அப்புறமா வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேகி டீ பண்ணுற மாதிரி ஒரு பவுல், அதுக்கு ஒரு மூடி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப்பு ஸ்பூனு நிறைய இருக்குது. ஸோ திறந்து காமிச்சு தரேன். ஸோ இன்னொன்று நான் ஏன் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற வந்துட்டு வெசல் யூஸ் பண்ணாமல் இது வாங்கணும்னு திங்க் பண்ணேன்னா, இது பார்க்கும்போது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கர்வாக ஒரே ஷேப்லேயே வந்து உட்காந்துரும். நம்ம யூஸ் பண்ணும்போது இது ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து ஹேண்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக ஒரு பாத்திரம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லோடு வரும்போது நம்ம தேவையான இடத்த தாக்கு பண்ணலாம். ஸோ அந்த பிரச்சனை இருக்காது. இது வந்து ஒரு பேன், ஓகேவா, ஏதாச்சும் ஃப்ரை பண்ணுறது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு அதே மாதிரி ஹேண்டில் தான் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு டீ போடுறதாகட்டும் இல்லைன்னா ஒரு மேகி பண்ணுறதுக்கு ஒரு, அதுக்கப்புறம் கிண்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களே குட்டி ஸ்பூனு. அதுக்கப்புறம் இது வந்து சூப்பெல்லாம் வச்சா வந்துட்டு டேஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இது ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சமைச்சதை வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு 2 பவுல் கொடுத்துருக்காங்க. அதுவும் போக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கூட வந்து வாஷ் பண்ணுறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கேம்பிங் ஐட்டம் வாங்குறது. எதுக்காகனா ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம ஃபுல்லாக வைக்கும்போது ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1100 ருபீஸ் கிட்ட ஆச்சு. பார்த்தா 1100 ரூபாய் தேவையாக பாரு அப்படின்னு யோசிக்கலாம். பட் இது தேவை தான். ஏன்னா ட்ராவல் டைமில் வந்து ரொம்ப லக்கேஜ் கேரி பண்ணக்கூடாது, கம்மியாக கேரி பண்ணணும் திங்க் பண்ணுறோன்னு, அதனால் காம்பேக்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த ஐட்டம். ஸோ போர்ட்டபிள் ஸ்டவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ஆக்சுவலாக வந்து இந்த அமேசான் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பராக ஒரு பேக் காமிச்சிருந்தாங்க. பட் எனக்கு என்னவோ வந்து சுருக்கு போய் தான் வந்துச்சு. நான் இது ரிட்டன் கூட போட்டிருக்கேன். ரிட்டனாக ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். எனக்கு வந்து பேக் வரல, சுருக்கு போய் வந்துடும் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஒரு வாரம் கிட்ட ஆகிடுச்சு, இன்னும் வந்து நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் அமேசான். சுருக்கு போய் திறந்துட்டோன்னா உள்ளே வந்து ஸ்டவ் இருக்குது. ஸ்டவ் ஆக்சுவலி சீரியஸ்லி நல்ல ஒரு குவாலிட்டிங்க. நல்ல என்ன சொல்கிறது ஸ்டெடியாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டவ் இப்படி தாங்க வரும். ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும்போது இவ்வளோ சின்னதாக இருக்கும். இந்த சைடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதை காமிக்கிறேன். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெசல் வைக்கிறதுக்கு இப்படி 4 ஓப்பன் பண்ணிட்டோன்னா லாக் ஆகும். லாக் ஆகிடுச்சுன்னா அப்படி விட்டுற வேண்டியதான். அப்புறம் பாட்டம் அதே மாதிரி லெக்கு பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஸோ இப்படி தான் ஸ்டவ் இருக்கும். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டர் எதுவும் லைட்டர் தூக்கி தேவையில்லை. ப்ரெஸ் பண்ணிட்டா இந்த இருக்குல்ல இதில் ஸ்பார்க் வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து தீப்பற்ற ஆரம்பிச்சிடும். சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா சிலிண்டர் பார்த்திங்கன்னா பூட்டன் கேஸ். பட் செம ஸ்மெல் அடிக்கும். இன்டோரில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வீட்டில் ரொம்ப ஸ்மெல் வந்துச்சு. அதான் அவுட்டோர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஷூட் பண்ணுறதுக்கு. நார்மலாக ஸ்ப்ரே பெயின் மாதிரி தான் இருக்குது. மூடி திறந்த அப்புறமா ஒரு லாக் மாதிரி இதில் தெரியும் பாருங்கள், இந்த லாக்கு. அப்புறம் இங்கே வந்து கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கீழே லாக் பண்ணிட்டு அப்புறமா அந்த கட்டு உள்ளே போகணும். ஆயிடுச்சு. இப்படி பண்ணிட்டோன்னா ஸ்டவ் ரெடி. ஸோ பற்ற வச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேஸ் ஓப்பன் பண்ணணும். இங்கே இந்த சைடில் நாசில் ஓப்பன் பண்ணால் தான் வந்துட்டு வரும். அப்பா ஒரு செகண்ட் பயந்துட்டு தீ அநியாயத்துக்கு கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு. காற்றடிக்குதுங்க. இது ஃப்ளேம் தெரியுதுன்னு தெரில, தெரியுதா?
ஓகே, ஆஃப் பண்ணிட்டு இப்போதைக்கு ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். காற்று ரொம்ப அடித்ததுனால பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு வெள்ளத்தோட பேக் சைடில் வந்துட்டேன். ரொம்ப காற்று அடிச்சுன்னா தீ அணையாது, பட் என்னென்னா ஓவராக வந்துட்டு சைடில் போகிற மாதிரி இருந்துச்சு. சமையல் முடிச்சுடுங்க. மேகி சின்ன பாக்கெட் தான் வாங்கி ட்ரையல் பண்ணேன். ஆக்சுவலாக இதில் வந்து சின்ன பாக்கெட்டில் இந்த ஸ்டவ் இந்த பாத்திரத்தோட சைஸு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு பத்தும். 3 பேர்னால் கொஞ்சம் அளவாக சாப்பிட்றது வைக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் சைஸுக்கெல்லாம் பார்த்தா 6 ஆளுக்கு தான் பார்த்து கொஞ்சமாக வச்சுருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடுங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஓவரால் ஸ்டார்ட் பண்ணி தண்ணி விட்டு எல்லாம் வச்சு முடிச்சது எடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 5 minutes ஆகிருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து எடுத்து அப்படி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பியாக நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். சூப்பியாக எடுக்கிறதா கொஞ்சம் வந்து கெட்டியாக தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்பூனே போதும். பவுல் வந்துருக்குதா, அப்படி பவுல் எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான். இவ்வளோ தானே குவான்டிட்டியில் இன்னும் உள்ளே இருக்குது. அது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வச்ச மேகி டேஸ்ட்டை வந்து நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேம்பிங் ஸ்டவ் வாங்கி வெளியே சமைச்சு சாப்பிட்றேன். சூடாக இருக்குது. நல்லா இருக்குது. ஏன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் இதுவும் மசாலா நான் ஆட் பண்ணல, அவங்க கொடுத்த மசாலா அப்படியே தண்ணியில் போட்டு சாப்பிட்டது தானே. ஸோ பேனும் இருக்குது, காமிச்சல பேன் இருக்குது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை அப்படின்னு போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். கூடவே டீ, காஃபி, அப்புறமா வந்து மேகி போகிற வழில கடையை போட்டு அப்படி சேல்ஸ் பண்ணி நம்மளும் சாப்பிட வேண்டியதான். ஓகே, இதோட லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது தேவைப்பட்டு வாங்கி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். பட்ஜெட்டாக இல்லைன்னு தெரில. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 1000 ரூபா செட்டு, இது ஒரு 1000 ரூபா. வாங்கணும்னு தோணுச்சு வாங்கினேன், ட்ரிப்புக்காக ட்ராவல் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்காக எப்போவும் சொல்கிற மாதிரி தான், எங்கே போனாலும் நம்ம யூஸ் பண்ணுற குப்பையை வந்து நம்மளே எடுத்துகிட்டு போயிடணும். மேகி பாக்கெட்டோட குப்பை, அப்புறமா மசாலா பாக்கெட்டோடது, அப்புறம் ஸ்பூன் வந்து கவர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே பேக் பண்ணி கொண்டு போயிடுறேன் வெளியே. நான் இருக்க இடம் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. ஸோ குப்பாது போகிற கூட எடுத்துகிட்டு போயிடுறேன். இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 30 செகண்ட்ஸ்லேயே வந்து சூடு சுத்தமாக இல்லைங்க. மீன்ஸ் கொஞ்சம் கூட இல்லை. ஆக்சுவலாக வீட்டில் நான் ட்ரை பண்ணும்போது சூடு இருந்துச்சு. அவுட்டோரில் பண்ணும்போது அது காற்றுக்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஹீட் போயிடுச்சு. ஸோ உடனே பேக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஜெட் பர்ச்சேஸ் இல்லைனா வந்து ஒரு ட்ராவல் vlogல பார்க்கலாம். பாய், see you.